அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களின் அகவலைப்படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கத்தால் விலைவாசி உயர்கிறது. எனவே விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் என அரையாண்டுக்கு ஒருமுறை அகவலைப்படி உயர்த்தப்படும். இந்த நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முறை அகவலைப்படி வழக்கத்தை விட அதிகமாக உயர்த்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவலைப்படி உயர்த்தப்பட்டது. அப்போது அகவலைப்படியை 3% உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவிற்குத்தான் தமிழ்நாடு அரசும் ஊழியர்களுக்கும் அகவலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு. அதனால் இந்த முறை தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக அகவலைப்படி உயர்த்தப்படலாம் என்கிறார்கள். அதாவது மத்திய அரசின் பார்முலாவை பயன்படுத்தாமல், அவர்களின் பிட்மெண்ட் காரணியை பயன்படுத்தாமல் அகவலைப்படியை உயர்த்த தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம். அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அதிகரிக்கலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஊழியர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் கோரிக்கைகளை விடுத்தபடி உள்ளன. இது குறித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தனர். அதில் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 1/1/2025 முதல் 2% அகவலைப்படி உயர்வினை, அதாவது 53% இருந்து 55% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அகவலைப்படி உயர்வு அறிவிப்பை விரைவில் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அகவலைப்படி உயர்த்தப்பட்டால் கிட்டத்தட்ட 16 லட்சம் அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள், 6 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.